டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட். இந்த ரெண்டுக்குள்ள ஸ்மால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் இட் ப்ரொடெக்ட் கம்பெனி அகெயின்ஸ்ட் த அவுட்சைடர்ஸ். டாக்ட்ரின் ஆஃப் இண்டோர் மேனேஜ்மெண்ட் இட் ப்ரொடெக்ட் அவுட்சைடர்ஸ் அகெயின்ஸ்ட் த கம்பெனி. இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். இது என்ன சொல்லுதுன்னா, அஸ் அ அவுட்சைடராக நான் வந்து ஒரு கம்பெனி கூட டீலிங்கோ ஒரு கான்ட்ராக்டிலோ நான் போக போகிறேன்னா, ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியோட ஏஓஏ எம்ஓஏ ஃபுல்லாக ரீட் பண்ணி அந்த கம்பெனி பற்றின டீட்டெயிலை என்னோடய நாலேஜுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த கம்பெனியோட டீலிங் வச்சுக்கணும். அது தெரியாமல் நாளைக்கு ஒரு ப்ராப்ளம் ஆகும்போது எனக்கு தெரியாது, அந்த கம்பெனியில் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, இந்த கம்பெனியில் இதெல்லாம் ரெகுலேஷன் எனக்கு தெரியாது, இந்த கம்பெனியோட லிமிட்ஸ் இதெல்லாம்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னா கோர்ட் வந்து கம்பெனி தான் சப்போர்ட் பண்ணும், எனக்கு அவுட் சைடருக்கு பண்ணாது. ஏன்னா இது என்னோட டியூட்டி. நான் ஃபஸ்ட்டு அந்த ஏஓஏ எம்ஓஏலாம் படித்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த கம்பெனி கூட ஒரு டீலிங்க்கே வரணும். ஸோ இதுதான் வந்து டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் 2 டைரக்டர் சைன் பண்ணணும்னு இருந்ததுன்னா நான் அதை செக் பண்ணி தான் நான் அதை போகணும் அந்த டீலிங்க்கு.